எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேவனுடைய பெரிய கிருபை இந்த 9வது மாதத்தில் நம்ம எல்லாரும் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த அபிஷேகம் பற்றிய பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பேர் அதை கருத்தாக கவனிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்முடைய சபையை சாராத மற்ற இடங்கள் வெளியில் இருக்கிற அநேகர், இந்த ஜூமில் யூடியூப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய அநேகர் இந்த பாடங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருப்பதாக நேரிலும் எனக்கு ஃபோன் வழியாகவும் அநேகர் சொன்னார்கள். ஆகவே இந்த பாடம் மிகவும் கருத்தான பாடங்கள். டேக்கிங் ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின் டு ப்ரிப்பேர் ஆல் தீஸ் மெசேஜஸ். இந்த செய்திகளை ஆயத்தம் பண்ணுவதற்காக நிறைய பிரயாசங்கள் எடுத்து இந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அபியாசிக்க பிரயாசப்படும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த பரம அபிஷேகம் என்ற தலைப்பில் ஹோலி அண்ட் ஹெவன்லி அனாயிண்டிங் இன்றைக்கு 19வது பாகம் படிக்கிறோம். அடுத்த வாரம் இதை நம்ம முடிக்கிறோம். போன வாரத்தில் நாம் PPK ப்ராஃபட், ப்ரீஸ்ட், கிங், தீர்க்கதரிசி, ஆசாரியன், அரசன் ஆகிய 3 உத்தியோகங்களும் 3 உன்னதமான ஊழியங்களும் யாரிடத்தில் ஒருமித்து காணப்பட்டதாக பார்த்தோம். யாரிடத்தில்? தாவீதா. தாவீதின் மைந்தன், தாவீதின் மைந்தனாகிய இயேசுவின் இடத்துல இந்த 3 ஊழியங்களுமே இருந்தது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஏன்னா மனிதர்களிடத்தில் யாருக்கா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தானே ஒரு குறைஞ்சபட்சம் 2 விஷயங்கள்லாம் இருந்துச்சு. தீர்க்கதரிசி ராஜாவாக இருப்பாங்க, சரிங்களா, தாவீது, அல்லது தீர்க்கதரிசி ஆசாரியனாக இருப்பாங்க, சரிங்களா. இப்படி மனிதர்களிடத்தில் 2 ஆஃபீஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இந்த 3 அம்சங்களுமே ஒருமித்து காணப்பட்டதாக நான் போன வாரம் படித்தோம். மேலும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு சுயநலமின்றி வாரி வழங்கக்கூடியவர் என்றும் ஆராய்ந்து கடந்த வார பாடத்தை படித்து முடித்தோம். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, முப்பரிமாண அபிஷேகமும் தேவ ஜனமும். போன வாரம் முப்பரிமாண அபிஷேகம் படித்தோம், சரிதானே? 3-fold anointing போன வாரம் படித்தது. இன்றைக்கி 3-fold anointing and God's people. முப்பரிமாண அபிஷேகமும் தேவ ஜனமும். பாவ மனுக்குலத்துக்கும், அதாவது உங்களுக்கு எனக்கும், 3 விதமான அபிஷேக உத்தியோகங்களில் பெரும் பங்கு உண்டு என்ற நற்செய்தி வரியுடன் இந்த நாளின் ஆராய்ச்சியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபித்து தொடங்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மையப்படட்டும். இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் உடைய சத்தியத்தை நாங்கள் படிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. முப்பரிமாண அபிஷேகமும் தேவ ஜனமும் என்ற தலைப்பில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம்ப்பா. ஆண்டவர் எங்களுக்கு பரம ஞானத்தை தாரும், கருத்தாக கவனிக்கிற உற்சாகத்தை எங்களுக்கு தாரும். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனச்சிதறல்கள் எல்லாம் எங்களை விட்டு நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய நாள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாள். ஆகவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவழிக்கிற அந்த ஒவ்வொரு மணித்துளியும் நாங்கள் கவனமாக செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கருத்தாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு உம்முடைய ஆவியின் ஒத்தாசையை தாரும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மோடு சகோதரர் சாலமன் குடும்பத்தார் இருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி, உங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவில் முப்பரிமாண அபிஷேகம் போன வாரம் அதுதான் படித்தோம். ஆபிரகாம் வேதாகமத்தில் தீர்க்கதரிசி என்று முதலாக அழைக்கப்பட்டவர், அப்படி தானே? தீர்க்கதரிசின்னு ஆண்டவரே சொன்ன நபர் யாருன்னா ஆபிரகாம். அதை நம்ம ஆதியாகமத்தில் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பார்த்தீங்களா? ஆபிரகாம் தீர்க்கதரிசி. அவர் பரமபிதாவின் நிழல், சரிதானே? பிதா எப்படி குமாரனை கொடுத்தாரோ ஆபிரகாம் தம் குமாரனை கொடுத்தார். கிறிஸ்துவின் நிழலான ஈசாக்கு ஒரு ஆசாரியனுக்கு ஒப்பாக
தம்மையே பலியாக ஈந்தார். ஆசாரியன் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். இந்த ஈசாக்கு தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க அவர் கீழ்ப்படிந்தார். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஆபிரகாம் தீர்க்கதரிசின்னு பார்க்குறோம், ஈசாக்கு ஆசாரியன். சரிங்களா? ஓகே. மூணாவது யாக்கோபு, அவனுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல்னு பேர் வச்சார். ஜேக்கப் வாஸ் நேம்ட் ஆஸ் இஸ்ரேல். இஸ்ரேல் அர்த்தம், இஸ்ரவேல் என்றால் இளவரசன், அதிபதி, பிரபு, அதாவது அரசன், ஆளுகை செய்கிறவன். பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாம் தீர்க்கதரிசி, ஈசாக்கு ஆசாரியன், யாக்கோபு ராஜா, PPK, ப்ராஃபட், பிரீஸ்ட் அண்ட் கிங். இந்த 3 ஆஃபீஸும் 3 உத்தியோகங்களும் ஒன்றாக இயேசுவில் காணப்பட்டது. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாடு இந்த முப்பரிமாண உத்தியோகங்களை, இயேசுவின் ஊழியங்களை நமக்கு அழகாக காட்டுகிறது. பாருங்களேன், சுவிசேஷங்கள் முழுக்க படித்தோம்னா இயேசுவை சுவிசேஷங்கள் தீர்க்கதரிசியாக காட்டுகிறது. சரிங்களா? ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு போக போக புரியும். அப்போஸ்தலர் நடபடிகளும் நிருபங்களும், அப்போஸ்தலர் நடபடிகள் நிருபங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? புதிய ஏற்பாட்டில் 21 நிருபங்கள். சரிங்களா? 21. பவுல் எழுதினது 14, பொதுவான நிருபங்கள் 7, மொத்தம் 21. சரிங்களா? ஏற்கனவே 4 சுவிசேஷங்கள் பார்த்தோம், 25. அப்போஸ்தலர் 1, 26. கடைசியில் 1 இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம். சுவிசேஷங்கள் இயேசுவை தீர்க்கதரிசி என்று காட்டுகிறது. பிகாஸ் he was preaching to the people. இயேசு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். ரெண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகளும் நிருபங்களும் இயேசுவை ஆசாரியராக காட்டுகிறது. சரிங்களா? பாருங்களேன், ஸ்தேவான் பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? பிதாவின் வலது பார்சத்தில் ஆசாரியராக இருந்தார். எல்லா நிருபங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உன்னதங்களில் இருக்கிறார் அப்படின்னு தான் பவுல் எழுதுவார். அதில் மிக குறிப்பாக எபிரேயர் நிருபம் முழுக்க முழுக்க இயேசுவை பிரதானாசாரியராக காட்டுகிறது. ஜீசஸ் இஸ் ப்ரேயிங் ஃபார் த பீப்புள். நம்முடைய ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆஸ் எ ப்ராஃபட் he was preaching. as a priest he is still praying. மூணாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தலில் இயேசுவை ராஜாதி ராஜாவாக நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இஸ் ரெய்னிங் ஓவர் his people. இந்த உலகத்தில் நம்முடைய ஜனங்கள் மீது மட்டுமல்ல, உலகம் முழுவதையுமே இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். வெளிப்படுத்தல் 19:16 அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாடு முழுக்க பாருங்க, இயேசுவை தீர்க்கதரிசி, ஆசாரியன், அரசன் என்று காட்டுகிறது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் எபிரேயர் 13:8 என்ன படிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்று அவர் தீர்க்கதரிசி, இன்று அவர் ஆசாரியன், அப்படி தானே? என்றென்றும் அவர் ராஜாவாக இருக்கிறவர். அதை ரொம்ப தத்ரூபமாக எபிரேயர் நிருபம் 13:8 பவுல் சுட்டி காட்டுகிறார். அதே போல் வெளிப்படுத்தல் 1:8 படிச்சிங்கன்னா, வெளிப்படுத்தல் 1:8 எல்லாருக்கும் தெரியும். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு நம்ம ஆண்டவரை பற்றி வாசிக்கிறோம். இயேசு இருந்தவர். என்னவா இருந்தார்? தீர்க்கதரிசியாக இருந்தவர். அவர் இருக்கிறவர். என்னவா இருக்கிறாரு? ஆசாரியராக இருக்கிறவர். அடுத்து வருகிறவர். எப்படி வருவார்? ராஜாவா வருவார் என்பதைத்தான் யோவான் அழகாக அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தீர்க்கதரிசியாக இயேசு எல்லாவற்றையும் அறிவித்தார். He tells us all things. அவர் எல்லாவற்றையும் தீர்க்கதரிசியாக எடுத்துரைத்தார். பாருங்களேன், சில வசனங்களை குயிக்க நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 25 பாருங்க. அந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். எல்லாவற்றையும். 29 நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார்.
இவரைத்தான் அந்த சமாரிய ஸ்திரீ என்ன சொன்னா, நீ தீர்க்கதரிசின்னு சொன்னா. போன வாரம் படித்தோம். ஆக தீர்க்கதரிசியாக அவர் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஊழியத்தை அவர் செய்தார். சரிங்களா? ஆசாரியராக இயேசு சகல பாவங்களையும் மன்னித்தார், மன்னிக்கிறார். இதை நீங்கள் 1 யோவான் 1:7-9 வசனங்கள் படிங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும், கவனிச்சிங்களா? ஆகவே as a priest he forgives us all our sins. நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்தார், மன்னிக்கிறார். 3, அரசராக இயேசு சகல சத்துருக்களையும் அவர் கீழ்ப்படுத்தினார். he defeats all enemies. பைபிள் எங்கே இருக்கு? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15 வசனம் நான் வாசிக்கிறேன். 24-25. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்துனா அழித்து, இந்த உலக ராஜ்யங்களுடைய வல்லமையெல்லாம் அழித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இயேசு கிறிஸ்து ராஜா. அவர் என்ன செய்வாரா? எல்லா சத்துருக்களையும் தமக்கு கீழ்ப்படுத்துவார். பார்த்தீங்களா? அப்போது தீர்க்கதரிசியாக அவர் எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். அரசராக எல்லா பாவங்களையும் மன்னிக்கவும் ஆசாரியராக அரசராக எல்லா சத்துருக்களையும் கீழ்ப்படுத்துகிறார். ஆகவே இந்த தீர்க்கதரிசி, ஆசாரியன், அரசன், இந்த ஊழியங்கள் இருக்கிறத முக்கியமான ஊழியங்கள். இயேசு கிறிஸ்து இந்த 3 ஊழியங்களையுமே அவர் செய்வதற்கு முழு அதிகாரம் பெற்ற நம்முடைய இரட்சகராக அவர் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட் PPK. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூரணமான தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, அரசராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக வேதாமத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசுவிடம் வெளிப்பட்ட இந்த 3 திவ்ய உத்தியோகங்கள், இந்த உன்னதமான ஊழியங்கள் அவரிடத்தில் மட்டுமா? இல்லை, நம்மிடத்திலும் அந்த ஊழியங்கள் வெளிப்பட வேண்டும். தீவிரமாக இந்த கடைசி நாட்களில் நாமும் இயேசுவானவர் செய்த அந்த 3 உத்தியோகங்களை நாம் இந்த பூமியில் செய்யணும். எப்படி? நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகளா? நீங்கள் நானும் ஆசாரியர்களா? நீங்களும் நானும் அரசர்களா என்று கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? அதுதான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். முதலாவது 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசுவில் எல்லாருமே தீர்க்கதரிசிகளே. ஆல் ஆர் ப்ராஃபெட்ஸ் இன் ஜீசஸ். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே இயேசுவில் தீர்க்கதரிசிகளாகவே இருக்கிறோம். எப்படி? நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து, பைபிள் சொல்லுது, லூக்கா 24வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையான தீர்க்கதரிசியாய் இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையான தீர்க்கதரிசியா. நம்மையும் அப்படியே அவர் மாற்ற விரும்புகிறார். ஆவியை பெற்ற, பரிசுத்த ஆவியை பெற்ற அனைவருமே ஆண்டவரின் தீர்க்கதரிசிகளே. தீர்க்கதரிசிகள் பேசுவாங்க. என்ன செய்வாங்க? ஆண்டவருக்காக பேசுவாங்க. அப்படி தானே? பாருங்களேன், இந்த தீர்க்கதரிசி என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் சில எபிரேய வார்த்தைகள் இருக்கின்றன. முதலாவது, நான் வேகமாக சொல்லிடுறேன். முதலாவது நபி. என்னடா நபிகள் நாயகம் பேர் சொல்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. நபி, NABI. இது ஒரு எபிரேய வார்த்தை. சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேசுகிறவர், ஸ்போக்ஸ்மேன் அப்படின்னு அர்த்தம்.
பேசுகிறவர். பாருங்களேன், இப்போது மோசே சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாம் உள்ளவன், எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே யாரையாவது அனுப்பும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எகிப்துக்கு நான் போகலைன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னார், மோசே நீ அப்படி சொல்லாத, நான் உன் அண்ணனை உன் கூட அனுப்புகிறேன். யார்? ஆரோன் அனுப்புகிறேன். அவன் உனக்கு வாயாக இருப்பான். என்ன அர்த்தம்? இந்த ஆரோன் தீர்க்கதரிசி என்று, மோசையும் தீர்க்கதரிசி தான். ஆனால் தேவன் இந்த ஆரோனை நியமித்தார். ஒரு வசனத்தை நீங்கள் என்னோடு சேர்த்து திருப்புங்களேன். யாத்திராம் புத்தகம் 4வது அதிகாரம், 4வது அதிகாரத்தில் வசனம் 16, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் அப்படின்னு வாசிக்கிறோம். யாரு? ஆரோன் மோசேக்கு வாயாக இருப்பான். 7:1 பாருங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். மோசேட்ட சொல்றார், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். அப்போ தீர்க்கதரிசினா அவன் என்னவா வேலை செய்யணும்? வாயா வேலை செய்யணும். சரிங்களா? அந்த இடத்துல தீர்க்கதரிசின்னு படித்தோம்ல, அந்த இடத்துல இருக்கிற எபிரேய வார்த்தை நபி. நபி யாருங்க? வேற யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி தானே? நபி யாரு? ஆண்டவரை குறித்து பேசக்கூடிய பிள்ளைகள் தான் நபி, நபிகள். நாம் இரட்சகருக்காக பேசுகிறோமா? இரட்சகரின் மகத்துவங்களை பேசுகிறோமா? அல்லது மௌனம் காக்கிறோமா? பாருங்களேன், ஆவியை பெற்ற எல்லாருமே இயேசுவில் தீர்க்கதரிசிகளே. பாருங்களேன், பரிசுத்த ஆவி அந்த பெந்தெகோஸ்தே நாள் அன்று 120 பேர் என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போது ஆவியை பெற்ற உடனே பேசினாங்க. ஆவியை பெற்றவர்கள் பேசுவார்கள். அப்போ அமைதியாக இருக்கிறவர்கள் என்ன அர்த்தம்? நான் உள்ளே சொல்லலை, சர்ச்சுக்குள்ளே சொல்லலை, வேலை செய்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, அக்கம் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக பேசணும். அப்போ முதல் வார்த்தை நபி. 2வது வார்த்தை பாருங்களேன். 2வது வார்த்தை எபிரேய மொழியில் தீர்க்கதரிசி என்பதற்கு ரூயே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. ROEH, ரூயே. என்ன அர்த்தம்? காண்கிறவன் அப்படின்னு அர்த்தம். காண்கிறவர். பிலேயாம் பற்றி படிக்கும் பொழுது, பிலேயாம் தீர்க்கதரிசி கண் திறக்கப்பட்டவன் சொன்னார்ல, கண் திறக்கப்பட்டவன் அப்படின்னு வாசிக்கிறோம். என்னாம 22, 23, 24 அதிகாரங்களில். இந்த ரூயே என்பதற்கு ஆங்கிலத்தில் சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. SEER, சியர். சியர்னு அர்த்தம் பார்க்கிறவர், காண்கிறவர். அல்லது நீங்கள் 1 சாமுவேல் 9:9 படிச்சிங்கன்னா ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு இருக்கு. இந்த தீர்க்கதரிசிக்கு அந்த காலத்தில் ஒரு பேர் ஞான திருஷ்டிக்காரன். அவர் என்ன பண்ணுவாராம்? திருஷ்டித்து, அதாவது பார்த்து அவர் சொல்லுவார். அதான் தீர்க்கதரிசி. பேசுவதற்கு முன்பாகவே பார்த்து முன்னறிந்திருப்பவனே தீர்க்கதரிசி ஆவான். இப்போ பாருங்களேன், நீங்களும் நானும் தீர்க்கதரிசியா? இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ பாருங்களேன், இனிமேல் நடக்க போகிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த உலகம் அழிய போகுது, ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனிமேல் வரப்போகிற பரலோக மகிமை, நித்திய வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது முன்னமே தெரிந்திருக்கிறவர்கள் இதை பேசணும். விசுவாச கண்களால் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். உலகம் அழியும், பரலோகம் அங்கே 1000 வருஷம், அப்புறம் பூமியில் புது பூமியில் நித்தியமாக, இதெல்லாம் நமக்கு தெரியுமே. இனிமேல் நடக்க போகிறதை முன்னமே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போ சொல்லுங்கள், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவில் தீர்க்கதரிசிகளா இல்லையா? ஆமாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் இனிமேல் நடக்க போகும் சம்பவங்களை நாம் முன்னறிந்திருக்கிறோம் அல்லவா தேவனுடைய கிருபையினாலே. ஆனால் நாம் பேசுவதே கிடையாது. சரிதானே? சரி. 2வது வார்த்தை ரூயே, காண்கிறவர். 3வது
மூணாவது ஒரு வார்த்தை இருக்கிறது, ஜோஃபிம் என்ற ஒரு வார்த்தை. ஜோஃபிம், ZOPHIM, ஜோஃபிம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வாட்ச்மேன் அப்படின்னு அர்த்தம், காவலாளன். தீர்க்கதரிசின்னா என்ன வேலை? காவல் காக்கிற வேலை, சத்தியத்துக்கு காவலாளி. ஜனங்கள் வழிதவறி போகும் பொழுது என்ன செய்யணும்? இந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கணும். எச்சரித்தா பிடிக்க மாட்டேங்குது, எச்சரித்தா பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கலைன்றதுக்காக எச்சரிக்காமலாம் இருக்க முடியாது, சரிதானே? ஏனென்றால் தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? எச்சரிக்கணும். ஒரே ஒரு வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். எரேமியா 6வது அதிகாரத்தில், எரேமியா புத்தகம் 6வது அதிகாரம் வசனம் 17 என்ன சொல்லுது? நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் காவலாளராக எவ்வளோ தீர்க்கதரிசிகளை வச்சார், அப்படி தானே? கேட்டாங்களா? கேட்கல. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ தீர்க்கதரிசிகள் என்ன அர்த்தம்? காவலாளர்கள். எசேக்கியேல் 38:7 படிச்சு பாருங்க. மனுபுத்திரனே, இந்த ஜனத்திற்கு நான் உன்னை காவலாளனாக வைத்தேன், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடியிருக்கிற எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆகவே தீர்க்கதரிசி என்றால் அவன் காவலாளன். நம்ம சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள், ஆண்டவர் அறியாத ஆத்துமாக்களுக்கெல்லாம் நம்ம காவலாளிகள். நம்ம கேட்குறோம், நான் சகோதரன் காவலாளியோ? அப்படி தானே? அப்படி சொல்லாமல் சொல்கிறோம். நம்ம சொல்லுவதே கிடையாது, சொல்லுவதே கிடையாது, ஆண்டவருக்காக பேசுவதே கிடையாது. அப்போது நம்ம சொல்லாமல் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? நான் சகோதரனுக்கு காவலாளியோ? அப்போ பாருங்கள், என்ன ஸ்பிரிட் நம்மகிட்ட இருக்குது? காயினுடைய ஆவியா? யோசிக்கணும். நாலாவது ஒரு வார்த்தை டைரெக்டாக பைபிளில் இருக்குது. தீர்க்கதரிசிக்கு அந்த காலத்தில் ஒரு பேர் தேவனுடைய மனுஷன், மேன் ஆஃப் காட். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சு பாருங்க. சவுல் தேடுவார், கழுதைகளை தேடும் பொழுது தேவனுடைய மனுஷன்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு வரும். தேவனுடைய மனுஷன் யார்? சாமுவேல். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே தீர்க்கதரிசிகளுக்கு அந்த காலத்தில் பேர் தேவனுடைய மனுஷன், மேன் ஆஃப் காட். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் தீர்க்கதரிசிகளே. இந்த ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எச்சரிக்கிற ஊழியம், பிறர் சத்தியத்தை சொல்லி கிறிஸ்துவில் வழிநடத்துகிற ஊழியம், கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு ஊழியம், சரிதானே? இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம். ஆகவே கிறிஸ்து அதை செய்தார், அந்த ஊழியத்தை அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். தேவஜனம் இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் வருகை பற்றி சத்தியங்களை எக்கால சத்தம் போல் எடுத்து சொல்லணும். அப்படி தான் ஏசாயா 58:1 வாசிக்கிறோம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. அப்படி தானே வாசிக்கிறோம்ல? யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும், இஸ்ரவேலுக்கு அவன் பாவங்களையும் அறிவி அப்படின்னு வாசிக்கிறோம். எக்கால சத்தம் போல தீர்க்கதரிசி வேலை செய்யணும். பாவங்களை பாரபட்சமின்றி கடிந்து கொள்பவனே தீர்க்கதரிசி ஆவான். பாராமுகமாயிருப்பவன் என்ன வேணா பண்ணிட்டு போன நமக்கு என்ன அப்படின்னா தீர்க்கதரிசியா? நல்ல தீர்க்கதரிசியா? கள்ள தீர்க்கதரிசி. அப்படி தானே? அமைதியாக போனாலும் ஆண்டோட வேலையை அவன் சரியாக செய்யலை என்று அர்த்தம். பாருங்களேன், நம்ம கூட இருக்கிறவங்க தவறும் பொழுது நம்ம கண்டிக்கிறோமா? அந்த கண்டித்து பேசக்கூடிய அந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? இங்கேருந்து பேசுகிறத மட்டும் நினச்சிக்காதீங்க. நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடங்களில் யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், குடும்பத்தில் உள்ளவங்க தவறுகிறார்கள், தப்பான ஒரு காரியம் செஞ்சிடறாங்க, மூடி மறைச்சிடுறோமா? இன்றைக்கி மூடி மறைக்கிற பிஸ்னஸ் தான் நிறைய நடக்குது, அப்படி தானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவுக்காக ஏதாவது செய்கிறோமா? நம்முடைய சபை வரம்பெற்ற சபை, அப்படி தானே? என்ன வரோம்? சிறப்பாக சொல்கிறோம், தீர்க்க தரிசன வரம், கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, அப்படி தானே? இந்த மீதமான சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரம். வெளிப்படுத்தல் 19:10 நம்ம அதை வாசிக்கிறோம்.
வெளிப்படுத்தல் 19:10 கடைசி வரை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ தீர்க்க தரிசன வரம்பெற்ற சபையில் நமக்கு ஆண்டவர் அற்புதமான சத்தியங்களை கொடுத்துருக்காரு. இதை எடுத்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளாக நீங்கள் நான் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நீங்கள் அப்போஸ்தலர் 21:8-9 படித்து பார்த்தால், பிலிப்பு என்ற ஒரு டீக்கன், பிலிப், அவனுக்கு 4 குமாரத்திகள், கன்னியாஸ்திரிகளாக இருந்த 4 குமாரத்திகள். அவங்கள என்ன பண்ணாங்களாம்? அவங்களாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு படிக்கிறோம். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? சத்தியத்தை பிரசங்கித்தார்கள். அதாங்க அர்த்தம். பைபிளில் எங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்னா ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம்னா, அவங்க சத்தியத்தை பேசுகிறாங்க. they preached. prophesied means they preached. பிரசங்கித்தார்கள் என்று பொருள். இப்பொழுது நீங்களும் நானும் என்ன ஊழியம் செய்யணும்? தீர்க்கதரிசிகளாக ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவரை பற்றி, அவருடைய வருகையை பற்றி மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொன்னால் உண்மை தீர்க்கதரிசிகள், சொல்லாவிட்டால் ஊமை தீர்க்கதரிசிகள். நம்ம உண்மை தீர்க்கதரிசிகளா, ஊமை தீர்க்கதரிசிகளா? அப்படிதானம்மா பிரியமானவர்களே? அப்போ யோசித்து பாருங்கள். இப்பொழுதும் மௌன தீர்க்கதரிசிகளாக இருக்கிற நாம் காலத்தை அறிந்து மௌனத்தை கலைத்து தீர்க்கதரிசிக்குரிய பணியை நாம் செய்யணும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 14:32 வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் யாருக்குள்ள இருக்கான்? தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் நமக்கு இந்த தீர்க்க தரிசன சத்தியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கார். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இதை எடுத்து சொல்லுகிற ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால் அந்த ஊழியம் என்னது? தீர்க்க தரிசன ஊழியம். அப்போ இயேசுவில் எல்லாருமே தீர்க்கதரிசிகளே. இரண்டாவது, இயேசுவில் எல்லாருமே ஆசாரியர்களே. all are priests in Jesus. பழைய ஏற்பாட்டில் நம்ம படித்தோம். அப்படி சொன்னால் இந்த ஆசாரியத்துவ ஊழியம் ஆண்டவர் முதல்ல யாருக்கு கொடுத்தாரு? குடும்பமாக கொடுத்துருந்தார். அப்படி தானே? குடும்பத்தில் மூத்த பிள்ளைகள் ஆசாரியர்கள் அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் ஆரோன் குடும்பத்துக்கு அந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்புறம் பொன்கன்று குட்டி பாவத்தை அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பொழுது இந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசாரிய ஊழியம் எங்கே போச்சு? ஒரு கோத்திரத்துக்கு போச்சு, லேவி கோத்திரம். சரிங்களா? யாத்திராகமம் 32 நம்ம அதை பார்க்குறோம். சரி, இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக விசுவாசிகள் எல்லாருமே ஆசாரியர்களே. உங்களுக்கு விளங்குதுங்களா? ஃப்ரம் ஃபேமிலி priesthood டு ட்ரைபல் priesthood and then to church priesthood. குடும்ப ஆசாரியத்துவம் ஆரோன் குடும்பம், அப்புறம் கோத்திர ஆசாரியத்துவமாக மாறியது லேவி கோத்திரம். அதுக்கப்புறம் அது சபையார் எல்லாருமே ஆசாரியர்கள் என்ற நிலைமைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த ஊழியம் சபையில் எல்லாருமே ஆசாரியர்கள். priesthood of all believers. சகல விசுவாசிகளும் ஆசாரியர்களே. இந்த சத்தியம் தாங்க ஒரு மார்ட்டின் லூத்தரை எழுப்பியது. சரிங்களா? ஏன்னா அந்த காலத்தில் இந்த கேத்தலிக் சர்ச்சில் இந்த பாதிரிமார்கள், குருமார்கள் அல்லது இந்த ஆசாரியர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? நாங்கள் சொன்னாதான் சத்தியம், அவன் பைபிளை கொண்டு வர மாட்டான். அப்படி தானே? இன்றைக்கும் அப்படி தான். கேத்தலிக் சர்ச்சில் பைபிளை வச்சு எங்கே பேசுகிறாங்க? கிடையாது. அந்த ஐயா மேடையிலேருந்து என்ன சொல்கிறா அதுதான். தப்பா சொல்லுவார், இவங்க ஆமைன்னு சொல்லிட்டு ஆமாம் ஜாமி போட்டு போகணும். அப்படி தான் இருந்தாங்க. ஆகவே எல்லாரும் ஆசாரியர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்திய வெளிச்சம் மார்ட்டின் லூத்தருக்கு பைபிளில் இருந்து கிடைச்சனால தான் ஒரு பெரிய புரட்சி, சீர்திருத்தம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்னேன், எபிரேயர் நிருபம் முழுக்க இயேசுவை பிரதான ஆசாரியராக காட்டுகிறது. தேவஜனம் யாவருமே இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே யார் தான்? ஆசாரியர்கள். இதை வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் நமக்கு தரும் வெளிப்பாடு அதுதான்.
அதான் வெளிப்படுத்தல் 1:6 நம்ம படித்தோம். சரி, நம்ம பின்னாடி வருவோம். எப்படி நாம் ஆசாரியர்கள் ஆகிறோம்? இயேசுவின் மூலமாகன்னு சொன்னேன். எப்படி? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு. வாருங்கள், வெளிப்படுத்தல் 1:6 ஆரம்பத்தில் படித்தாங்க, திரும்ப படிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. எவருக்கு? இயேசுவுக்கு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்படும் பொழுது we become, இந்த வசனம் என்ன சொல்லுது? we become kings and priests, also prophets. பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது தீர்க்கதரிசிகளாக, ஆசாரியர்களாக, அரசர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, எப்படி ஆசாரியர்களாகிறோம்? இயேசுவின் அவர் நமக்கு அருளக்கூடிய பரிசுத்த ஆவியினாலே நாம் அபிஷேகிக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆசாரியர்களாக மாறுகிறோம். ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? ஆசாரியர்கள் தேவனுடைய மகத்துவங்களை எடுத்து கூறுவார்கள். ஆவியை பெற்ற அந்த 120 பேர் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய மகத்துவங்களை எடுத்து கூறினார்கள். சரி, தொடர்ந்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் சாலமோனின் தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொழுது 120 ஆசாரியர்கள் இசை மற்றும் கீத வாத்தியங்களுடன் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். இது எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தில் 5வது அதிகாரத்தில் நம்ம அதை தெளிவாக படிக்கலாம். 2 நாளாகமம் 5 அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்கள் நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 5 அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லுது. 120 ஆசாரியர்கள். 12 வசனம் பிற்பகுதி பாருங்க. அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். இந்த 120 ஆசாரியர்கள் இசை மற்றும் கீத வாத்தியங்களுடன் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். கர்த்தருடைய மகிமை அந்த தேவாலயத்தை நிரப்பியது அப்படின்னு 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை என்ன? தேவனுடைய பிரசன்னம், ஆவியனுடைய பிரசன்னம். அங்கே கர்த்தருடைய மகிமை என்றால் ஆவியனுடைய பிரசன்னம் அங்கே நிரப்பியது. பாருங்களேன், அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் பெந்தேகோஸ்தே நாள் என்று 120 சீஷர்களும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ திருச்சபை உதயமானது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பழைய ஏற்பாட்டில் சாலமோன் தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, அங்கே 120 ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தே நாள், அங்கே 120 சீஷர்கள். அந்த கனெக்ஷன் தெரிகிறதா? பெந்தேகோஸ்தே நாளிலே பிரசங்கித்த பேதுரு எடுத்துரைத்த தெல்ல தெளிவான உண்மை, இயேசுவால் நம்ம எல்லாரும் ஆசாரியர்களே. அந்த ஆவியை பெற்ற உடனே எல்லாருமே 120 பேர் பேச ஆரம்பித்தாங்க தேவனுடைய மகத்துவங்களை. ஏன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வந்திருக்கிறாங்க, 17 தேசங்கள்லேருந்து லட்சக்கணக்கானவர்கள். பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்களாம் எருசலேமுக்கு. சரித்திரம் அப்படி தான் சொல்லுது. அப்போ அத்தனை லட்சம் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். தேவன் என்ன பண்ணார்? தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றினார். பேதுருவும் பேசினார். மறுதலித்த பேதுருவும் அங்கே ஒரு ஆசாரியனாக பிரசங்கம் செய்தான். அதே பேதுரு தான் 1 பேதுரு 2:9 சொல்றாரு, நம்மை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். பார்த்தீங்களா? அப்போ சபையார் எல்லாரையுமே பேதுரு சொல்றாரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் ஆசாரியர்கள், ஆவிக்குரிய ஆசாரியர்கள். கேள்வி, ஆவிக்குரிய ஆசாரியர்கள் நம்ம எல்லாரும் என்றால் என்ன வேலை செய்யணும்? பணிகள் என்ன? ஆவிக்குரிய ஆசாரியர்களின் பணிகள் என்ன? ஆடு மாடுகளை வெட்டாமல்,
அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் ஆடு மாடுலாம் வெட்டினாங்க. ஆடு மாடுகளை வெட்டாமல் அவைகளை காட்டிலும் மேன்மையான பலிகளை நாம் அன்றாடம் செலுத்தி பிரதான ஆசாரியரை, கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டும். 1 பேதுரு 2 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறேன். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா பைபிளில்? இயேசு கிறிஸ்து மட்டும் தீர்க்கதரிசி இல்லை, அவரால் எல்லாருமே தீர்க்கதரிசிகள். இயேசு கிறிஸ்து மட்டும் ஆசாரியர் இல்லை, அவரால் எல்லாருமே ஆசாரியர்கள். என்ன செலுத்தணும்? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஸ். இங்கே படிக்கிறோம் ஹோலி பிரீஸ்ட்ஸ். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசாரியர்கள் முதலாவது பாவ பரிகாரியிடம் பிறரை நாம் வழிநடத்த வேண்டும். இயேசுவை அறியாதவர்களை, பாவிகளை என்ன செய்யணும்? இயேசுவின் இடத்தில் வழி நடத்தணும். யோவான் ஸ்நானன் அதானே செஞ்சார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற யோவான் ஆசாரியன் தானே, ஏன்னா அவங்க அப்பா ஆசாரியன் சகரியா. படித்தோம், நம்ம படிச்சுட்டு நாளைக்கு படிப்போம். யோவானை பற்றி நாளைக்கு படிப்போம். பிரியமானவர்களே, ஆகவே ஆசாரியர்கள் வேலை என்ன? பாவிகளை பரிகாரியிடம், பலியானவரிடம் வழி நடத்தி செல்ல வேண்டும். சரிங்களா? 2வது, ஓகே, அந்த ஊழியத்துக்கு பேர் தான் இயேசுவிடம் கொண்டு போய் சேர்க்கிறோமே. ஒரு பாவியை இயேசுவிடம் கொண்டு போய் சேர்க்கிறோமே, இந்த ஊழியத்துக்கு பேர் தான் ஒப்புரவாக்கும் ஊழியம். பாவத்தினால பிரிஞ்சு கிடக்கணும்ல, ஒப்புரவாக்கும் ஊழியம். அந்த ஊழியத்தை பாருங்களேன், ஒரு பாவி பழைய ஏற்பாட்டு ஆசிரியர் கூடாரத்தில் அவன் பாவி என்று சொன்னால் ஆட்டையோ மாட்டையோ கொண்டாந்து எங்கே கொடுப்பான்? ஆசாரியன் கொடுப்பான். ஆசாரியன் பலி செலுத்தி அவனுடைய பாவங்கள் மன்னிப்புக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடி தேவனோடு அவனை ஒப்புரவாக்குவார். அதே தாங்க அந்த ஊழியத்தை இயேசுவை அறியாத மக்களுக்கு நாம் செய்யணும். இயேசுவை அறிஞ்சவங்களுக்கும் செய்யணும். ஏன்னா இயேசுவை அறிஞ்சவங்க நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி தானே? நிறைய சண்டை போட்டுக்கிட்டு பகை வைத்து கொண்டு பிரிந்து அப்படி தான் இருக்கிறோம். அப்போது அந்த ஒப்புரவாக்குற ஊழியத்தை உள்ளேயும் செய்யணும், வெளியிலையும் செய்யணும். அந்த ஒப்புரவாக்கும் ஊழியம் பற்றி 2 கொரிந்தியர் 5:20 பவுல் சொல்லுகிறார். சரி, 2வது, ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? பணி என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். அதானே படித்தோம் 1 பேதுரு 2:5. ஆவிக்குரிய பலிகள், ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ், நாட் லிட்ரல் சாக்ரிஃபைசஸ். உண்மையிலே அந்த காலத்தில் ஆடு மாடு வெட்டின மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவங்க போட்டாங்களே ட்ரெஸ்ஸு, ஆசாரிய வஸ்திரம், அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? அல்லது அந்த எருசலேம் ஆலயத்துக்கு தான் போனாங்களே அப்படிலாம் கிடையாது. ஆவிக்குரிய பலிகள். பாருங்களேன், ஒரு 4 காரியங்கள் மட்டும் வேகமாக சொல்கிறேன். ஆவிக்குரிய பலிகள் என்னென்ன? 1, தூபம் போடுதல். தூபம் போட்டாங்கல்ல, அந்த நறுமண தூபம் போட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? தூபம் போடுதல்னா ஜெபம் பண்ணணும். நீங்கள் படித்து பாருங்கள், சங்கீதம் 141 2ஆம் வசனம் சொல்லுது. தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சங்கீதம் 141வது சங்கீதத்தில் 2ஆம் வசனம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும். நம்ம ஜெபம் இருக்கேன், ஜெபம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆசாரிய வேலை செய்கிறோம்னு அர்த்தம். ஜெபம் பண்ணுறோமா? தூபம் எவ்வளோ நேரம் போடுறோம்? நல்லா பாருங்கள், இந்த தலைக்கு இந்த குளித்த உடனே பெண்கள் அதுக்கு மட்டும் ரொம்ப நேரம் சாம்பிராணி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நேரம் சாம்பிராணி, வீடெல்லாம் சாம்பிராணி காட்டுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுறது ரொம்ப கம்மி, அப்படி தானே? அந்த தூபம், ஜெபம் என்ற தூபம் குறைஞ்சி போகுது. என்னங்க ஆசாரியர்கள் நம்ம எல்லாரும்? விளங்குதா உங்களுக்கு? வெளிப்படுத்தல் 8:3 படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 8:3, தூபம் என்பது பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்ம ஜெபிக்கிற ஜெபம்
ஆண்டருக்கு முன்பாக எப்படி இருக்குமா? நறுமண தூபமாக இருக்கும். அதனால தான் குடும்பஞ்சம் இருக்கணும். குடும்பஞ்சம் இல்லைன்னா குட்டிச்சவர் ஆகி போயிடும். அப்படிதான் நிறைய குடும்பங்கள் குட்டிச்சவர் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, அடுத்து ஆவிக்குரிய பலி என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்தல். ஆசாரி என்ன செய்யணும்? அவனுக்கு வேலையே எங்கே தான்? ஆசரிப்பு கூடாரத்தில் தான். நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் தான். அப்போ என்னங்க பண்ணணும்? தவறாமல் ஆலயத்துக்கு வரணும்ல. யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். யாத்திரை 33 அதிகாரம், யாத்திரை 33:11 வாசிக்கிறோம். மூணாவது இந்த ஆசாரியன் பலிகளை செலுத்துவான். ஆடு மாடு இதெல்லாம் பலி செலுத்துவார். நம்ம அதெல்லாம் செலுத்தணுமா? அவசியம் இல்லை. என்ன செய்யணும்? துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். எபிரேயர் 13 அதிகாரத்தில், எபிரேயர் ஹீப்ரூஸ் 13 15ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு உதடுகளின் கனி. பழைய பாட்டில் ஒரு இடத்துல படிச்சிங்கன்னா உதடுகளின் காளை அப்படின்னு இருக்கும். உதடுகளின் காளை. அந்த காலத்தில் காளை பலி செலுத்தினாங்க. இந்த காலத்தில் காலெல்லாம் பலி செலுத்த முடியாது, நமக்கு அந்த வசதியெல்லாம் கிடையாது, அப்படிதானே? ஆனால் என்ன பலி செலுத்தலாமா? உதடுகளின் காளை. எங்கே இருக்கு இந்த வசனத்தை? உங்களுக்கு நான் ஓசியா புத்தகத்தில் படித்த ஞாபகம். ஓகே, 14:2 ஓசியா 14:2 பாருங்களேன். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. அவருக்கு துதி செலுத்த மறக்கவே கூடாது. ஜெபம் பண்ண மறக்கவே கூடாது. இதை செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காளை பலி செலுத்துறோமா? என்ன காளை? உதடுகளின் காளை. ஜெபம் பண்ணுறதுல, ஜெபம் பண்ணுவதில் எவ்வளோ மெத்தனம், உண்மை தானே? ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. ஆனால் கேட்குறது மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நன்றி அந்த மாதிரிலாம் நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, இப்போ ஆசாரியர்கள் அப்படின்னா என்ன வேலை செய்யணும் புரியுதா உங்களுக்கு? அப்போது முதல்ல என்ன பார்த்தோம்? தூபம் போடணும். 2வது ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கணும் தவறாமல். 3வது என்னது? பலிகளை செலுத்தணும். 4வது முடிச்சிடறேன் இந்த 4வது காரியத்தோட, மகிமையை காணுதல். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகாபரிசுத்தலத்தில் ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? பிரதானாசாரியர் தான் உள்ளே போவார். ஆனால் ஆசாரியர்கள் பரிசுத்தலம் வரைக்கும் தான் போவாங்க. ஆனால் அந்த பக்கம் இருக்கிற மகிமையை இவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஏன்னா அந்த திரை மேலே வரைக்கும் போகாது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற ஷெக்கினா மகிமை பிரகாசம் இந்த பக்கம் இருக்கிற ஆசாரியர்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ மகிமையை ஆசாரியர்கள் பார்ப்பாங்க. நம்ம மகிமையை பார்க்கணும்ல. இங்கே வந்தவுடனே சர்ச்சில் ஃபோக்கஸ் லைட் அடிக்கிறாங்களா? அது இல்லை. என்ன அர்த்தம்? வாருங்கள் என்னோட சேர்த்து சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்க. அந்த மகிமை என்று தாவீது எதை சொல்றாரு? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். பார்த்தீங்களா? ஆலயத்தில் என்ன பண்ணணுமா? ஆராய்ச்சி பண்ணணும். என்ன ஆராய்ச்சி பண்ணணும்? பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறோம்? நீங்களே யோசித்து பாருங்கள். இவர் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார், என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கூட்டம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, என்ன ட்ரெஸ் போட்டு வர்றாங்க, என்ன மாட்டிட்டு வர்றாங்க, எப்படி வர்றாங்க, இப்படி இருக்குது.
சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. யாருமே நான் தவறாக சொல்ல நினச்சிக்காதீங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணுறோம்? கர்த்தருடைய மகிமையை பார்ப்பது என்றால் அங்கே என்ன ஆராய்ச்சி? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சின்னா அவர் மகிமை எங்கெங்கே பார்க்குறோம்? அவருடைய மகிமை எங்கே பார்க்குறோம்? வசனத்தில் பார்க்குறோம். மகிமை என்றால் என்ன? தேவனுடைய குணம், அவருடைய நாமம், தேவனுடைய நாமம். அந்த நாமத்தை பற்றி படிக்கும் பொழுது அவருடைய குணம் நமக்கு தெரிய வருகிறது. அந்த குணம் நமக்கு மகிமை. ஏன்னா உங்களுடைய மகிமை எனக்கு காண்பின்னு சொல்லி மோசே கேட்டார். அப்போ கேட்ட உடனே தேவன் தம்முடைய நாமத்தை தான் வெளிப்படுத்தினார், தம்முடைய குணத்தை எல்லாம் சொன்னார். சத்தியத்தை படிக்கும் பொழுது நாம் தேவனுடைய மகிமையை, அவருடைய குணத்தை பார்க்குறோங்க. அப்போ சத்தியத்தை படிக்க 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 தேவனுடைய மகிமை, அவருடைய குணம் நமக்கு வெளிப்படுகிறது. அதுக்கு தான் ஆலயத்துக்கு வர்றோம். அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக வரல, சரிதானே? அப்போ ஆசாரியர்களுடைய வேலை என்ன என்பதை நம்ம இப்படி எல்லாம் பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மைகள் மட்டுமே செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 10:38. அப்போது அந்த பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவை போல நாமும் நல்ல ஆசாரியர்களாக நன்மை செய்து தான தர்மம் பண்ணக்கூடியவர்களாக ஆசாரிய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் அவர் தேவன் பிரியமாக இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ பலிகள்னால் இதுதான் நம்ம செலுத்த வேண்டிய ஆவிக்குரிய பலிகள். விளங்குச்சா? இந்த பலிகளில் நம்ம கரெக்டாக செலுத்துகிறோமா? குறைவுபட்டிருக்கோமா? குறைவுபட்டிருப்போம் என்றால் தீர்க்கதரிசிகளாக குறைவுபட்டிருக்கிறோமா? ஆண்டவரை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என் வாயை திறந்தரல், அப்பொழுது என்னுடைய நாவு உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆசாரியர்களாக குறையப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவரே ஆவிக்குரிய பலிகளை செலுத்தணும், அநேகரை இயேசுவிடம் நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் செய்யணும். 3 கடைசியாக, இயேசுவில் எல்லாருமே அரசர்களே. ஆல் ஆர் கிங்ஸ் இன் ஜீசஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பைபிள் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்றென்றும் ராஜாவாக இருக்கிறார். சங்கீதம் 29:10 வாசிக்கிறோம். அவர் ராஜாதி ராஜா என்று வெளிப்படுத்தல் 19:6 சொல்லுகிறது. அவர் மகத்துவமான ராஜா என்று சங்கீதம் 47:2 வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தவான்களின் ராஜா வெளிப்படுத்தல் 15:3 வாசிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தானியேல் 2:21 வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருப்பார். மட்டுமல்ல, அவர் பாவிகளான நம்மையும் இயேசுவினிடத்திலே வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது அவர் நம்மையும் ராஜாக்களாக மாற்றுகிறார். இதை நம்ம வெளிப்படுத்தல் 1:6 படிக்கலாம். 3:21 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:21, என்னுடைய சிங்காசனத்தில் நீங்களும் உட்காரும்படி நான் என்ன செய்வேன்? அருள் செய்வேன். நான் ஜெயம் கொண்டது போல நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். இந்த மாம்சம் இருக்க, இந்த மாம்சம் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைங்க. மன்னிக்காது, அட்டகாசம் பண்ணோம், அடாவடித்தனம் பண்ணோம், சரிதானே? பிறரை மதிக்காது, பிறரை இலக்காரமாக பேசும், கேவலமாக பேசும். இல்லை, நம்மகிட்ட இருக்கிற மாம்ச புத்தி எல்லாம் ஜெயிக்கணும். கோபம், எரிச்சல், சரிதானே? ஆண்டவர் சொன்னார், நான் ஜெயம் கொண்டது போல. இயேசுவை கன்னத்தில் அடித்தாங்க, மூஞ்சியில் துப்புனாங்க. திரும்ப அடித்தாரா? பழி வாங்கினாரா? இருடியும் உடனே வச்சுக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டையாவது சொன்னாரா? சொல்லலை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது இயேசுவுடைய குணம் என்ன? அந்த ராஜாதி ராஜாவுடைய குணம் யாருக்கிட்ட வரணும்? நமக்கு வரணும். அப்போ தான் சிங்காசனம், சரிங்களா? வெளிப்படுத்தல் 20:4 சொல்லுது, 1000 வருஷம் பரலோகத்தில்
அரசாண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம்? மிருகத்து முத்திரையை ஜெயிச்சு தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள் சிங்காசனங்களில் உட்கார்ந்து அந்த 1000 வருஷம் பரலோகத்தில் என்ன செய்வாங்க? அரசாண்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? ராஜாக்கள். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கிறோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பார்த்தீங்களா? ஆளுகை. நம் தேவனாய கர்த்தர் நம்ம எவ்வளவு மேன்மையாக வைக்கணும்னு விரும்புகிறார். பார்த்தீங்களா? அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் பைபிளில் படிக்கிறோம். என்னாகமம் 23:21 படித்து பாருங்களேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரொம்ப அற்புதமான வசனம். என்னாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபுக்கு அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டு நம்ம கூட இருக்கிறாராம். அவர் கூட இருந்தாலே நமக்கு என்ன இருக்கணுமா? ராஜாவின் ஜெய கம்பீரம். புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? நொந்து போய் சோர்ந்து போய், அப்படி தானே? நொந்து சோர்ந்து இளைத்து போனாயா அப்படின்னு பாட்டை வேற பாடிக்கிறோம், அப்படி தானே? அவர் நம்ம கூட இருக்கிறபடினாலே ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்க, இயேசுவில் நம்ம எல்லாரும் ராஜாக்களே. இயேசுவை விசுவாசிக்கும் பிள்ளைகள் பெரும் பெற்றிருக்கிற ராஜ பொறுப்புகள். வேகமாக சொல்லிடுறேன். ராஜ பொறுப்புகள். முதல்ல ஏற்கனவே படித்தோம்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம். சரிங்களா? ராயல் பிரீஸ்ட்ஹுட் 1 பேதுரு 2:9. ரெண்டாவது, ராஜரீக அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ராஜரீக அதிகாரம், ராயல் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 28:18, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷனாக்குங்க. பல நேரங்களில் பாருங்களேன், நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்லிடுறோம். அந்த அரசாங்கம், இந்த அரசாங்கம், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், எப்படி ஊழியம் செய்கிறது? அதிகாரம் கொடுத்துருக்கிறது யாருங்க? ஆண்டவர். வானத்தையும் பூமியும் படைத்தவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சரிதானே? ராஜரீக அதிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் கண்டார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் என்ன தரிசனம்? உன்னதமான தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு காட்சியை அவர் கண்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், யார் நமது காரியமாய் போவான்? அவர் ராஜாவை கண்டார். ஏசாயா ராஜாவை கண்டார். ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொன்னார். மைன் ஐஸ் ஹேவ் சீன் த கிங். ஏசாயா 6ஆம் அதிகாரம். ராஜாவை கண்டார். அந்த ராஜா சொன்னார், யார் நமது காரியமாய் போவான்? ராஜா நமக்கு வேலை கொடுத்துருக்காருங்க. என்ன வேலை கொடுத்துருக்காரு? ராஜரீக அதிகாரம் கொடுத்துருக்காரு. நீ போன்னு சொல்லிக்கிறார். போகவே மாட்டேங்கிறோம். சொல்ல அப்படின்றாரு, சொல்லவே மாட்டேங்கிறோம். பேசுன்றாரு, பேசவே மாட்டேங்கிறோம். எனக்கு டவுட்டாக இருக்குது, நம்மளாம் தீர்க்கதரிசிகள் தானா? நம்மளாம் ஆசாரியர்கள் தானா? நம்மளாம் அரசர்கள் தானா? ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீக ஆசாரி ஊழியம். ராயல் அத்தாரிட்டி, ராஜரீக அதிகாரம். 3வது, ராஜரீக தூது, ராயல் மெசேஜ். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியங்க? ராஜரீக சத்தியம். பாருங்களேன், மத்தேயு 24:14 என்ன சொல்லுது? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். ராஜ்யம், ராஜ்யம்னா யாரு? ராஜாவுடைய அரசாங்கம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமங்குள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ராஜரீக தூது ஆண்டவர் கொடுத்துருக்கார். 4வது, ராஜரீக வல்லமை, ராயல் பவர். இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? ஆண்டவர் நம்ம எல்லாரும் பிரசிடென்ட் ஆகணுமா? அப்போ தான் ஊழியம் செய்யணுமோ? இல்லை செக்ரட்டரி ஆகணுமா? ஒன்றும் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது.
தேவனுடைய ஆவியை பெற்றாலே தேவன் நமக்கு இந்த ராயல் பவர், அந்த ராஜரீக வல்லமையை கொடுக்கிறார் என்று பொருள். ஒரு வசனம் பாருங்கள், மத்தேயு 12:28. மத்தேயு 12:28 வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பார்த்தீங்களா? தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ளே என்னங்க இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. சரிதானே? அப்போது தேவனுடைய ஆவி என்ற அதிகாரத்தினாலே இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் இருக்கிறாரா? இருக்கிறார்ல. அப்போது நமக்கு தேவன் என்ன பவர் கொடுத்துருக்கிறாரு? ராயல் பவர். அதனால தாங்க இந்த அபிஷேகம் பற்றிய பாடங்களை படிச்சிட்ருக்கிறோம். சும்மா படிக்கலை. 1, 2, 19, 20 அப்படின்னு. சபை அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியங்கள் இந்த சத்தியங்கள் எல்லாம். இன்றைக்கி சபையில் உள்ளே இருக்கவங்களும் சரி, மேலே இருக்கவங்களும் சரி, எல்லாம் பதவியைத்தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் போட்டா போட்டி, அதுக்கு தான் அடிதடி, அதுக்கு தான் கோர்ட்டு கேஸு, எல்லாமே நடக்குது. பவர் எதுங்க? பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் பவர். சாதாரண பவர் இல்லை, ராயல் பவர். அப்படி தானே? ராயல் பவர், ராஜரீக வல்லமை. அன்பான தேவ பிள்ளைகளை, இப்போ ராஜரீக ஆசாரிய ஊழியம், ராஜரீக அதிகாரம், ராஜரீக தூது, ராஜரீக வல்லமை, இதெல்லாம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைக்க வேண்டிய ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. ஆனால் ராஜாவின் பிள்ளைகளுக்கு ராஜாவுக்கு உபத்திரம் வந்த மாதிரி ராஜாவின் பிள்ளைகளுக்கும் உபத்திரம் வரும்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ராஜா ஜெயிச்சிட்டாரு. அப்போ இந்த ராஜாக்கள் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அங்கே பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பணியை செய்தால் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. அவரோடு கூட நாம் பாடுகள் பட்டால் ஆளுகை செய்வோம். அன்பானவர்களே, அதை மறந்துடவே கூடாது. We are kings in Christ, yet we are crownless. We are kings in Christ, yet we are crownless. கிறிஸ்துவில் நம்ம எல்லாரும் அரசர்களே, ஆனாலும் இன்னும் நமக்கு கிரீடம் இல்லை தான். Bear the cross, wear the crown. Bear the cross, wear the crown. Crossless Christianity is strange to God and His kingdom. சிலுவையை சுமந்திடு, கிரீடத்தை அணிந்திடு. சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அந்நியமானது. கஷ்டமே வரக்கூடாது, பாடுகளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா இது நாம் விரும்பக்கூடிய உண்மையான கிறிஸ்தவம் கிடையவே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமான பாடம். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, ஆசாரியர், அரசர் நம்மையும் அப்படியே மாற்ற விரும்புகிறார். தம்மை போலவே நம்மையும் மாற்ற விரும்பும் தெய்வமே மெய் தெய்வம். அவர் இயேசு ஒருவர் மட்டுமே. எதையும் தமக்கென்று வைத்து கொள்ளாமல் தரணிக்காக தம்மையே தாரை வார்த்த இறைமைந்தன் இயேசு மட்டுமே உலகத்தின் ஒரே இரட்சகர். அவரே உன்னதமான தீர்க்கதரிசி, உன்னதமான பிரதான ஆசாரியர், உன்னதமான அரசர். அவரை போலவே சுயம் செத்த தீர்க்கதரிசிகளாக, அவரை போலவே சுயம் செத்த ஆசாரியர்களாக, அவரை போலவே சுயம் செத்த அரசர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவர் தான் நம்மை மாற்ற முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சத்தியங்களை மனசில் பதிப்போம். இயேசுவை போல் நம்முடைய வாழ்க்கை மாற இந்த ஊழியங்களை, பணிகளை கர்த்தருக்கென்று செய்ய நம்ம ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, சபையார் எல்லார் குடும்பங்களுக்கும் இன்னும் தகப்பனே யூடியூப் வழியாக, ஜூம் வழியாக எப்பொழுதும் இணையக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், விருந்தினர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி காத்து வந்திருக்கிறீர். அப்பா, அதற்காக மை போற்றுகிறோம், மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே,
நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் படித்து கொண்டிருக்கிற உம்முடைய சத்திய பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பரம அபிஷேகம் பற்றிய பாடங்களை கற்று வருகிறோம். ஆண்டவரே, இந்த எல்லா பாடங்களுக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். தகப்பனே, எங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாகிறது என்பது எத்தனை ஆச்சரியமான உண்மை. ஆண்டவரே, ஒருவேளை இதை அறிந்தோ அறியாமலோ தகப்பனே, நாங்கள் பலவீனமான ஒரு நலிந்து போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, சக்தி இல்லாத வறண்டு போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் எங்கள் மீது அக்கறை கொண்டு இந்த பாடங்களை தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய அந்த பரலோக ஊழியங்களை தீர்க்கதரிசிகளாக, ஆசாரியர்களாக, அரசர்களாக செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கு ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் உம்முடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்துவையே நாங்கள் எப்பொழுதும் முன்வைத்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக அப்பா எங்களை நீர் பலப்படுத்துங்க. இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சத்தியங்களால் எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இன்னும் மாறட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த இரவையில் கூட இரும். தெய்வ சமாதானத்தை எங்கள் எல்லாரும் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்போம். மீண்டும் ஆண்டவரே, நல்ல ஓய்வுக்கு பிற்பாடு காலையில் உம்முடைய சன்னிதானத்தில் கூடி வர எங்களுக்கு நீர் அருள் புரியும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்து அனுப்புங்க. தடையில்லாமல் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தீர். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் இருதயங்களிலும் ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தல நம்ம எல்லாரோடும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.